உள்ளங்கை அரிச்சா பணம் வரும் அப்படின்னு சொல்றது உண்மையா? அதோட உண்மையான அர்த்தங்கள் என்ன தெரியுமா? எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில பண விஷயத்துல தன்னிறைவையும், பாதுகாப்பையும் விரும்புறாங்க. அந்த இலக்க அடையறதுக்கு தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. கடின உழைப்பு, அப்புறம் முயற்சியோட அதிர்ஷ்டம் இணையும்போது, அந்த இலக்க அடையறது ஈஸி ஆகுது. சில அதிர்ஷ்ட அறிகுறிகள் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள பெறறதுக்கு உதவுது. சாஸ்திரத்தின்படி உங்களோட உள்ளங்கை அரிக்கிறது, நீங்க பணம் சம்பாதிப்பீங்களா, இல்ல இழப்பீங்களா அப்படிங்கறது குறிக்குது. இந்த விஷயத்துல ஆண் அப்புறம் பெண் இவங்க 2 பேரோட கைகள்லயும் வேறுபாடு இருக்கு. உங்களோட உள்ளங்கையில அரிப்பு ஏற்படுறதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஜோதிடத்தின்படி உள்ளங்கையில அரிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்புறம் செழிப்போட அறிகுறியா இருக்கு. உங்களோட வலது கை உள்ளங்கையில அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க சீக்கிரத்திலேயே பணத்த பெறுவீங்க அப்படின்னு அர்த்தம். பணம் மட்டும் இல்லாம இது பதவி உயர்வு, இல்லன்னா பழைய கடனோட வருகை இந்த மாதிரியான விஷயத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில புதுசா ஒருத்தர் இணைய போறாரு அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஆண்களுக்கு வலது கையில அரிப்பு இல்லனா கூச்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது ஒரு நல்ல அறிகுறி. வலது உள்ளங்கையில அரிப்பு இருக்கிறது மனநிறைவையும், ஆர்வத்தையும் குறிக்குது. ஏன் அப்படின்னா, அது நம்ம வாழ்க்கையில பணம் வர்றத குறிக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒருத்தருக்கு எதிர்பாராத பண வரவையும் குறிக்குது. அவங்க தங்களோட அலமாரியில மறைக்கப்பட்ட பணத்த கண்டுபிடிக்கலாம். லாட்டரியில ஜெயிக்கலாம். இழந்த பணத்த கூட மறுபடியும் பெறலாம். ஆண்களுக்கு இடது உள்ளங்கையில அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் சீக்கிரத்திலேயே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு அவங்க எல்லா பணத்தையும் செலவழிப்பாங்க. இல்லன்னா அவங்க எதிர்பாராத விதத்துல பணத்த இழக்க நேரிடலாம். கொள்ளை போறது, அதிகப்படியான கடன் மாதிரியான விஷயங்கள்லயும் பணத்த இழக்கலாம். செல்வத்தோட அதிபதியான லக்ஷ்மி தேவி செல்வம், செழிப்பு, அப்புறம் சாதனை இத எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்களோட இடது உள்ளங்கையில அடிக்கடி அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, லக்ஷ்மி தேவி உங்களுக்கு ஆதரவா இல்ல அப்படின்னு அர்த்தம். இதுவே பெண்களோட வலது உள்ளங்கையில அடிக்கடி அரிப்பு ஏற்படுறது, எதிர்காலத்துல வரப்போற பண இழப்ப தான் குறிக்குது. இதோட விளைவா அரிப்பு ஏற்படும்போது சொரியறத தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. அவங்க நெறைய பணத்த செலவழிப்பாங்க அப்படின்னு இது அறிவுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம, ஜோதிட சாஸ்திரத்தின்படி பெண்கள் அவங்களோட வலது உள்ளங்கைய தேய்க்காம கவனமா இருக்கணும். அதே மாரி ஒரு பொண்ணுக்கு தன்னோட இடது உள்ளங்கையில தொடர்ந்து அரிப்பு வருது அப்படின்னா, அவங்க நிதி ரீதியா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத குறிக்குது. அவங்களோட இடது உள்ளங்கையில அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னும் கருதப்படுது. ஒரு பெண்ணோட இடது கை அரிப்பு அவங்களுக்கு வெற்றியையும், செல்வத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. கூடுதலா இடது உள்ளங்கை அரிப்பு அதிகப்படியான செல்வத்தோட அறிகுறியா இருக்கு. அதே மாதிரி தான் கால்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்புக்கும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட வலது பாதத்துல திடீர்னு அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது அதிர்ஷ்டத்துக்கான ஒரு நல்ல அறிகுறி. அது மட்டும் இல்லாம பாதத்துல ஏற்படக்கூடிய அரிப்பு நல்ல விஷயங்கள உணர்த்துது. இதனால நீங்க விரைவிலேயே ஒரு சுப காரியத்துக்கான பயணம் போக வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பயணம் தொடர்பான உங்களோட திட்டங்கள் நிறைவேறுறதோட, அதுல அனுகூல பலன்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில வெற்றி கிடைக்கும். பணத்தால நிதி நன்மைகளையும் நீங்க பெறலாம். அதுவே இடது கால் பாதம் திடீர்னு அரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க எதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொருள். இதனால உங்களோட பயணம் தடைப்பட வாய்ப்பிருக்கு. நீங்க பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேரத்துல பெரிய இழப்ப சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம இடது கால் பாதத்துல அரிப்பு ஏற்படுறதால சில மோசமான விளைவுகளும், பயணங்கள் ரத்து ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு.